எப்பவுமே குறுக்கு வழியை தேட மாட்டீங்க. நீங்க குறுக்கு வழியை தேட மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் குறுக்கு வழியை தேடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்ன்ற நம்பிக்கை இல்லை. நான் நம்புறேன், உங்களை பார்த்து உங்களை எத்தனை பேர் போட்டு கொடுக்கலாம், உங்களை எத்தனை பேர் எதிராக நிற்கலாம், உங்களை எத்தனை பேர் உங்களுடைய அதிகாரத்தை தட்டி விடணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை நிற்க வைக்கணும்னு நினைச்சாருன்னா, நான் நம்புறேன், உனக்கு விரோதமாய் உலகமே எழும்பி வந்தாலும் அந்த போஸ்டிங்ல ஆண்டவர் உங்களுக்கு சித்தமான அங்க நிற்க வைப்பார். மனுஷனுடைய பார்வைக்கு, மனுஷனுடைய எண்ணங்களுக்கு யோசேப்பு நாளுக்கு நாள் கீழே போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா ஆவிக்குரிய லெவல்ல கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்துல நாளுக்கு நாள் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, வளர்ந்துட்டே இருக்கிறான், வளர்ந்துட்டே இருக்கிறான். பிரதர், உங்க கையில ஆண்டவர் சின்ன ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கலாம் பிரதர், சின்ன ஒரு காரியத்தை கொடுத்துருக்கலாம் பிரதர். நீங்க சோர்ந்தே போகாதீங்க, சோர்ந்தே போகாதீங்க. ஆண்டவர் உங்க கையில கொடுக்கும் போது அது வெறுமையா தெரியும். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து என்ன வளர்த்துங்க ஆண்டவரே, இதுல இருந்து என்ன வளர்த்துங்க ஆண்டவரே. நீங்க அப்டேட் ஆகணும். ஆண்டவர் உங்களை வளர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்க போறார். அடுத்த லெவல் ஆண்டவர் கொண்டு போவார். நான் நம்புறேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் அடுத்த படிக்கு கர்த்தர் கொண்டு போவார். அந்த யோசேப்பின் மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் வைப்பார். இல்லை, நீங்க தேங்கி கிடக்கவே கூடாது, தேங்கி கிடக்கவே கூடாது. என்ன உங்க கையில கொடுத்தாலும் உங்க எண்ணம் எப்படி இருக்கணும்னா, அடுத்தது நான் இந்த இடத்துல என்ன செய்யணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கடையில், ஒரு ஹோட்டலில் நீங்கள் டீ மாஸ்டராக நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இல்லைன்னா வெயிட்டராக நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், டம்ளர் கழுவுகிற அந்த வெயிட்டராக உள்ளே போகிறீங்கன்னா, நீங்கள் போகும்போது வெயிட்டராக தான் நீங்கள் போவீங்க. ஆனால் அடுத்து உங்கள் மனசு என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் என்னைக்கு டீ மாஸ்டர் ஆகணும். உங்களுடைய 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 எண்ணம், உங்களுடைய விஷன் அந்த டம்ளர் கழுவுறதோட நின்றக்கூடாது, டம்ளர் கழுவுறதோட நின்றக்கூடாது. யாரையும் மிதிச்சு நம்ம மேல வர வேண்டாம், யாரையுமே போட்டு கொடுத்து நம்ம மேல வர வேண்டாம். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள, இந்த விஷன் இருக்குமானா, ஏற்ற நேரத்தில் படிப்படியா கர்த்தரே உங்களை வளர்த்தி கொண்டு போவார். ஆனா உங்களுக்குள்ள அந்த விஷன் இருக்கணும். சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே திருப்தி ஆயிடுவாங்க, சொப்பனத்தை பார்க்கறதுலே திருப்தி ஆயிடுவாங்க நிறைய பேர். அவ்வளோதான் அப்படின்னு இருப்பாங்க. இல்லை, உடனே ஒவ்வொரு டைமும் அந்த டம்ளரை தூக்கிட்டு போய் டேபிள் மேலே அந்த டீயை வைக்கும்போது ஜெபம் பண்ணிட்டே வைக்கணும். ஆண்டவரே, இந்த இடம் இல்லை, அடுத்த நெக்ஸ்ட் லெவல், அடுத்து நெக்ஸ்ட் லெவல். ஸோ அப்புறம் டீ மாஸ்டர். அந்த டீ மாஸ்டர் ஆன உடனே அதோட நின்றக்கூடாது. ஆண்டவரே, நான் டீ மாஸ்டரா இருக்கிறேன், ஆனா ஒரு நாள் எங்க ஓனர் இங்க உட்கார்ந்துருக்காருல்ல, அதை போல நானும் ஒரு நாள் 10 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவிற்கு என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. அப்ப அதற்காக பிரயாசப்படணும், அதற்காக ஓடணும். ஒருவேளை ஆண்டவர் உங்களை நம்பி அப்படி ஒரு ஓனர்ஷிப்பை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டாருன்னா, உடனே அங்கிருந்து என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, இது இந்த ஒரு இடத்துல இருந்தா போதாது, 10 இடத்துல இருக்கிற அளவுக்கு பிரான்ச்சஸ். ஆண்டவரே, என்னை கிளையாய் படர பண்ணுகிற கர்த்தர், உன் மரத்திலிருந்து கிளைகள் உருவாகும் என்று சொன்னீரே, என் மூலமாய் ஆசீர்வாதம். இப்படி ஒரு விஷனோட நீங்க போங்க. பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும், சமாதான குறைவு வரும். சில இடத்துல இவனுக்கு இந்த 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 3 சொப்பனத்தையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சொப்பனத்தை கண்டான், நெக்ஸ்ட் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னான், நம்பர் 3 மூணாவது சொப்பனத்திற்கு சொல்யூஷன். அப்படின்னா இதுதான்டா பதில். அப்படி இந்த 3 இடத்துலையும் வர்ற வரைக்கும் யோசேப்பு எத்தனை சூழ்நிலைகளை தாண்டி வந்தான், எத்தனை சூழ்நிலை. அதனால உங்களுக்குரிய அந்த இடத்தை, உங்களுக்குரிய அந்த லட்சியத்தை, அந்த உயர்வை அடைகிறதற்கு கடினமான பாதையில தான் போகணும். ஆனா விஷன் மட்டும் இருந்தா போதும், அது உங்களை அழகாய் கொண்டு போய் சேர்க்கும்னு நான் நம்புறேன். இந்த பிரசங்கம் பண்ணும்போதே எனக்கு ஆசையா இருக்குது, எனக்கு விருப்பமா இருக்குது. நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த லெவல், அடுத்த நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல்
அடுத்த படி, அடுத்த சம்பாத்தியம், அடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆமேன். கேளுங்க, கேட்க கேட்க கர்த்தர் தருவர். ஹல்லேலூயா. மகனே, உன் மேல இருக்கிற அபிஷேகம் வெறும் சொப்பனத்தை பார்க்கிற அபிஷேகம் இல்ல. சிஸ்டர், உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் வெறும் சொப்பனத்தை மட்டும் பார்க்கிற அபிஷேகம் இல்ல. ஆண்டவர் வேற ஒன்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வேற அடுத்த படிய கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க நிறைய பேருடைய சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்ற அளவிற்கு கர்த்தர் கொண்டு போறாரு. இல்ல, சோர்ந்து போக வேண்டாம், மனம் அடிவடைய வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை எழுப்புறார். கர்த்தர் கை தூக்கி எழுப்புறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, அப்பா பார்த்து கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் என்னோடு பேசுகிறீர். கர்த்தர் தான் பேசுறாரு, ஆண்டவர் தான் பேசுறாரு உங்களோட. ஹல்லேலூயா. அடுத்த லெவல். வாலிப தம்பி, நீ அடுத்த லெவல். வாலிப தங்கச்சி, அடுத்த லெவல். இயேசுவே, அடுத்த லெவல். என்னை கொண்டு போக விடாதபடி தடை பண்ணுகிற அத்தனை தடைகளும் இப்பொழுது உடைவதாக. என்னை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. என்னை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. எனக்குள்ள பலத்தை தாங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற சோர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இயேசுவே, என்னை தட்டி எழுப்பும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆமென். என்னுடைய அசதிகள் மாறட்டும், என்னுடைய சோர்வுகள் மாறட்டும். நான் இப்படி படுத்து கிடந்தது போதும். சூறை செடியில படுத்து கிடந்தது போதும். ஒன்றும் இல்லாம படுத்து கிடந்தது போதும். நெகட்டிவை யோசிச்சு படுத்து கிடந்தது போதும். என்னை தட்டி எழுப்பும், என்னை தட்டி எழுப்பும், தட்டி எழுப்பும். ஹல்லேலூயா. இப்ப பாடலாமா? சேர்ந்து இப்ப பாடுவோம். கணுக்கால் அளவு எனக்கு போதாது, முழங்கால் அளவு எனக்கு போதாது. நீந்தி நீந்தி நான் மூழ்கத்தக்கதாய், மிதந்து மிதந்து நான் மகிழத்தக்கதாய் எனக்கு கிருபை பாராட்டுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதை. பாடும் நல்ல உற்சாகம். நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. பார்மையா போதகரே, பற்றாத ஜீவன் நதியாக, பற்றாத ஜீவன் நதியாக. பார்மையா போதகரே, பார்மையா போதகரே, பற்றாத ஜீவன் நதியாக, பற்றாத ஜீவன் நதியாக. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல் செழிப்புதான், செல்லும் இடமெல் செழிப்பு. கைகளை மேல தட்டி வாருமையா. பற்றாத ஜீவன் நதியாக, பற்றாத ஜீவன் நதியாக. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளா இருந்தா, நீங்களும் நானுமா இருந்தா, யோசேப்பை கொண்டு போய் செய்யாத ஒரு குற்றத்துக்காக அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு குழிக்குள்ள கொண்டு போய் அவனை வித்தே போட்டாங்க பாருங்க. போத்திபாருடைய வீட்டில் வேலைக்காரனா உள்ள என்றாகிறான் பாருங்களேன். நம்ம எவ்வளவு சோகமா இருப்போம். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணினார் என்று அவனுடைய எஜமானன் கண்டு அந்த எப்படி எனக்கு யோசேப்பை நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. ஒரு வாலிப பையன் 17 வயசுல ஒரு வீட்டில் அடிமையா போறான்.
அந்த அடிமையாக போகும்போது எல்லாத்தையும் மறந்து, அப்பாவுனுடைய அன்பு எல்லாத்தையும் மறந்து தனக்கு கொடுத்துருக்கிற வேலையை அவ்வளவு சின்சியரா எதை கொடுத்தாலும் பெஸ்டா பாருங்க. அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லி நீ இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்ன உடனே அவ்வளோதான், ரொம்ப அழகா போயிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி பிளான் போட்டு எல்லாத்தையும் எழுதி விசிட் பண்ணி இந்த இடத்துல இப்படி கூடும். எவ்வளோ பெரிய அபிஷேகம். நான் நம்புகிறேன் ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்களுக்கும் எனக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் நிச்சயமாய் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்க. விரும்புங்க, முதல்ல விரும்புங்க. எதுக்கு விரும்புங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் நடக்கிற எந்த தோல்வியையும் எந்த கஷ்டத்தையும் நீங்கள் மனசில் எடுக்காதீங்க, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் இது வளர 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 அது தன்னை போல அது சரியாகும். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் முடங்கி கிடக்குறீங்கல்ல, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காதனால உடஞ்சு போயிருக்கிறீங்கல்ல, பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்குறாரு, மகளே மகனே அது எதையும் நீ பார்க்காத, நீ பாட்டுக்கு உன்னுடைய விஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணு, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லட்சியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதற்கு நேராக நீங்கள் செய்ய செய்ய அப்டேட் ஆக ஆக இந்த சூழ்நிலை தன்னை போல சரியாகிரும். இந்த சூழ்நிலை சரியாகிரும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. ஆமென். நம்பர் 3, ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். நன்றி அப்பா. 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 41ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளை ஆண்டான் ஒருவன் அங்கே எங்களோடைய இருந்தான். போதும், அது அந்த வசனத்தில் நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. எபிரேய பிள்ளை ஆண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அப்படின்னா இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் ராஜாவுக்கு முன்பாக, ராஜா சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாம ரொம்ப குழம்பி போய் இருக்கும்போது, ஐயா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, உங்க மந்திரவாதிகளால இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல, ஆனா நான் சிறைச்சாலையில இருக்கும்போது அங்க ஒரு பையன் இருந்தான், அவன் தான் எனக்கு ரொம்ப அழகான விளக்கத்தை கொடுத்தான். அவனை குறித்து சொல்லும் போது சொல்கிறார், எபிரேய பிள்ளையாண்டான். அப்போ அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு யோசேப்பு தன்னை எப்படி வெளிப்படுத்தியிருந்தாரு? நான் எபிரேய பிள்ளை, நான் எபிரேய பிள்ளை. நல்லா கவனிச்சுக்குங்க, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, எபிரேயர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த யோசேப்பு எங்க உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இப்ப பொதுவா நம்ம சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஜாதி பார்க்குறவங்க இருக்கிறாங்க. இந்த ஜாதி பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இவங்க குறைவான ஜாதின்னு நினைக்கிறவங்கள பார்த்தா அது ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களோட இன்னைக்கும் இருக்குது, அவங்களோட சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட வெளியே போக மாட்டாங்க, அவங்களுடைய பொருளை யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க போகிற இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க, அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ அன்னைக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த எகிப்தியர்கள் எபிரேயர்களை பார்த்தா ரொம்ப குறைவா நினைப்பாங்க. இவங்க என்னமோ கீழ் ஜாதி மேல் ஜாதி பார்க்குற மாதிரி அப்படி நினைச்சுவாங்கன்னு வச்சுங்களேன். இந்த எகிப்தியர்கள் எபிரேயர்களோட சாப்பிட கூட மாட்டாங்க, அவங்கள தனியாக தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. ஆனா நம்மளா இருந்தா எப்படி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறீங்க? நீங்க இங்கே வேற எங்கேயும் போக வேண்டாம், பக்கத்தில் கேரளா இருக்கு பாருங்களேன். இந்த கேரளாவுக்கு போனாலே எல்லாரும் நம்மளை மூஞ்சி பார்ப்பாங்க. என்னன்னா, நீங்க மட்டும் உங்களுடைய காரில் டிஎன் அப்படின்னு ஒரு போட்டு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், தமிழ்நாடுகார வண்டியா, அவங்க ஊர்ல இருக்கிற எந்த வண்டி வந்தாலும் சீக்கிரமா விட்டுருவாங்க. ஆனா தமிழ்நாடு வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு என்ன வரும்?
ஒரு கோபம் வரும். சரி இதை விட்டுருங்க, கர்நாடகாவுக்கு போங்க. பெங்களூர் கர்நாடகா பக்கத்தில் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு ஒரு வண்டியை ஓட்டுறீங்கன்னு வச்சுங்களேன். சில கர்நாடகாவில் இந்த காவேரி பிரச்சனை வந்துச்சு பாருங்க. இந்த காவேரி பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் அடிச்சாங்க தெரியுமா? எத்தனை வண்டிகளை நாசம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த வண்டி வந்தாலே அவங்களுக்கு பிரியம். அப்போது நிறைய பேர் எப்படா இவனுக்கு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கன்னடம் தெரிஞ்சுட்டு கன்னடக்காரங்களை மாதிரியே நடிச்சிட்டாங்க. நிறைய பேர் மலையாளி மாதிரியே நடிச்சிட்டாங்க. ஆமாம், நான் இப்போ சமீபத்தில் பெங்களூர் ஏர்போர்ட்டு போகும்போது சாப்பிடணும், எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில. ஒரு கடைக்குள்ளே போன உடனே என்ன கேட்குறதுனே தெரில. சரி மெனு கார்டு மட்டும் கொடுங்கன்னு சொன்னேன். உடனே அந்த கடையில் இருந்த ஒரு பொண்ணு நீங்கள் மலையாளியானோ அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். உடனே நான் சொன்னேன், ஞானும் மலையாளி அல்ல, ஆனால் எனக்கு குறைச்சி மலையாளம் அறியாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துருச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, நமக்கு மலையாளம் தெரியும், பரவாயில்ல இங்கே சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சது தான். இல்லை வேறு ஏதாவது பாஷையில் பேசினா, கன்னடத்தில் பேசியிருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது, அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ அது கான்ஃபிடென்ட். அப்போ நம்ம அந்த இடத்துல யாரா நம்மளை காமிக்க விரும்புகிறோம் அப்படின்னா, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே நம்மளை காமிக்க விரும்புவோம். நம்முடைய ஒரிஜினாலிட்டியை, நம்ம எப்படி இருக்கிறோன்றதை நம்ம மறைச்சிருவோம். நிறைய இடத்துல சொல்ல மாட்டோம். ஆனால் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னை எல்லாரிடத்துலையும் காமிக்கும் போது எப்படி தான் காமிச்சான் அப்படின்னா, நான் எகிப்தியன் அல்ல, நான் யாரு? சத்தமா சொல்லுங்க. உன் பார்வைக்கு எபிரேயன் ஒருவேளை அசுத்தமானவனா தெரியலாம், எபிரேயனு கூட நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா நீ என்னை எகிப்தியன்னு நினைச்சு எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய அவசியம். சத்தமா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, என்ன ஆசீர்வதிக்கிறது என்னுடைய ஜாதியோ, என்ன ஆசீர்வதிக்கிறது என்னுடைய பணமோ, என்ன ஆசீர்வதிக்கிறது என்னுடைய குலமோ அல்ல. என்ன ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சாருன்னா, எகிப்து தேசத்துல, ஓன் தேசத்துல கர்த்தர் என் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா மனசுல எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்ன இந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர்ன்ற கான்செப்ட் வேணும். அப்படி இருந்தாதான் நீங்க எப்பவுமே குறுக்கு வழியை தேட மாட்டீங்க. நீங்க குறுக்கு வழியை தேட மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் குறுக்கு வழியை தேடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்ன்ற நம்பிக்கை இல்லை. நான் நம்புறேன், உங்களை பார்த்து உங்களை எத்தனை பேர் போட்டு கொடுக்கலாம், உங்களை எத்தனை பேர் எதிராக நிற்கலாம், உங்களை எத்தனை பேர் உங்களுடைய அதிகாரத்தை தட்டி விடணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை நிற்க வைக்கணும்னு நினைச்சாருன்னா, நான் நம்புறேன், உனக்கு விரோதமாய் உலகமே எழும்பி வந்தாலும் அந்த போஸ்டிங்ல ஆண்டவர் உங்களுக்கு சித்தமான அங்க நிற்க வைப்பாரு. நீங்க எப்பொழுதுமே நீங்க எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. எஸ்தரின் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய கையிலே ஒரு ஏகாய் என்கிற ஒரு மனுஷனை கொடுத்து, அந்த மனுஷன் தான் இந்த பிள்ளைக்கு மேக்கப் பண்ணி விடுறாரு. ஆனா ஏகாய் தனக்கு கொடுத்ததே அல்லாமல் வேற ஒன்னையுமே எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. இது எப்படிங்க சாத்தியம்? இது ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு சாத்தியம், ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இது சாத்தியம் கிடையாது. நாங்க முடிவெட்டு கடையில் போய், ஹேர் கட் பண்ற கடையில் போய் உட்கார்ந்தா நாங்க எப்படி உட்காருவோம் தெரியுமா? வெட்டி விடப்பா, வெட்டி விடப்பா, வேற ஒண்ணுமே சொல்றதில்லை. இப்போ உள்ள பசங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா நாங்க போய் உட்காரும் போது அவ்வளவுதான், வெட்டி விட்டும் போது நல்லா சூப்பரா இருக்கும். வீட்டுக்கு வந்தா அது எங்கெங்கயோ இருக்கும், அதை குறித்து கவலைப்பட்டதும் இல்லை. ஆனா ஒரு பெண் பிள்ளை ஒரு இடத்துல போய் முடி ஹேர் கட் பண்ணணுமா, இல்லைன்னா என்ன பண்ணணும்னாலும் இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, சொல்லிட்டே இருப்பாங்க, சார் சார் ரொம்ப லாங்காக வெட்டிடாதீங்க, எனக்கு இப்படி யூவா வெட்டுங்க, எனக்கு இந்த கலர் செட் ஆகாது, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க, இதுவா இதெல்லாம் எனக்கு ஆகாது, இந்த மாதிரி மேந்தியெல்லாம் எனக்கு வைக்க முடியாது, இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் எனக்கு வலிச்சு விடாதீங்க, எனக்கு நல்லா இருக்காது. ஒவ்வொன்றா கமெண்ட் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, ஆண்களை விட பெண்கள் தங்களுடைய சரீரத்தை அலங்கரிக்கிறதுல அவங்க முன்னாடி நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் தெரியும், சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது. இந்த எஸ்தர் யாரை பார்க்க போறாங்க?
ராஜாவை பார்க்க போகும்போது யாருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும்? எனக்கு எஸ்தருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். நான் நல்லா இருக்கேன், நான் அழகா இருக்கிறேன், எனக்கு போடப்பட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்குது, எனக்கு நல்ல மேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். அதனால எல்லா கமெண்ட்ஸும் கேட்கும். ஆனால் அங்கே இருந்த அத்தனை பெண்களும் தங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஏகாய் வாங்கினது அல்லாமல் வேற நிறைய வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த எஸ்தர் ராஜாத்தி மட்டும், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க, நீங்கள் என்ன போடுறீங்களோ போடுங்க, நீங்கள் எந்த மேக்கப் பண்ணுவீங்களோ பண்ணுங்க, இப்படி லிப்ஸ்டிக் போட்டாலும் சரி போடலைனாலும் சரி, மூஞ்சியில் பெயிண்ட் அடித்தாலும் சரி அடிக்கலைனாலும் சரி, எனக்கு ஒரே நம்பிக்கை இருக்குது, அந்த ராணி என்கிற பட்டம் எனக்கு கிடைக்கணும்னா என்ன அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறவர் கர்த்தர், என்ன கொண்டு போய் நிறுத்துகிறவர் கர்த்தர். எனக்கு அதை குறித்து கவலையே இல்லை, நான் அதை யோசிக்கவே மாட்டேன், நான் அதற்காக குறுக்கு வழியில போகவே மாட்டேன். அவருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும், அவருக்கு சித்தம் இல்லாதது வாய்க்காது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும். அப்படி ஒருவேளை எனக்கு அது கிடைக்காம போனா கூட அதை குறித்து எனக்கு கவலையே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த யோசேப்பினிடத்திலே இருந்து மூன்றாவது ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை எப்படி காமிச்சான்? கேட்கல, எப்படி காமிச்சான்? தான் இருக்கிறவராகவே காமிச்சான். நான் எப்படி இருக்கிறேனோ, கேட்கல, நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்ல, நமக்கு நிறைய பேருக்கு கடன் வாங்கியாவது நம்மளை கெத்தா காமிச்சிடும். கடன் வாங்கி பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட வாடகைக்காவது வண்டி எடுத்துட்டு போயிட்டு நம்ம சீனை விட்டுட்டு இருப்போம். அவங்க உண்மையா பிரதர் இது யாருடைய வண்டின்னு கேட்கும்போது எடுத்த உடனே அடுத்த ஸ்டெப்பு, பிரதர் என்னுடைய ஃப்ரெண்டோட வண்டியை நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். பொய் சொல்லாம இருக்கிற ஒரு ஆளா இருந்தா எப்படி சொல்ல தெரியுமா? என்னுடைய ஃப்ரெண்டோட வண்டி தான், பட் நானும் அடுத்த மாசம் இந்த மாதிரி தான் ஒரு வண்டி வாங்க போறேன். ஏன் கேட்டாங்களா? நான் புக் பண்ணியிருக்கிறேன் எனக்கு. அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன பண்ணோம்னா, அவங்க பெரியவங்களா இருந்தா, அவங்க பணக்காரர்களா இருந்தா, அவங்க சமுதாயத்தில் உயர்ந்திருந்தா அவங்கள மாதிரியாவது நம்மளை காமிக்கணும்னு நம்ம நினைப்போம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசி நான் முடிக்கிறேன், வேகமாய் வாசிங்க, டைம் ஆயிடுச்சு நமக்கு. நீங்கள் 2ஆம் அதிகாரம் அப்படின்னா இந்த மோசையை குறித்து ஒன்று சொல்லுவாங்க பாருங்களேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பனின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான். இது யாரு? சத்தமா சொல்லுங்க, இது யாரு? இது மோசே. இப்ப மோசே எகிப்திலிருந்து இப்ப துரத்தப்படுறான். ஆனா அந்த மோசே எகிப்தியனா எபிரேயனா? எகிப்தியனா எபிரேயனா? இந்த மோசே எபிரேயன். ஆனா எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றவன். இப்போ எகிப்திலிருந்து வெளியே துரத்தப்படுறான். ஒரு இடத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கதான் இந்த சிப்போரால் அந்த அவனுடைய மாமனாருடைய பிள்ளைங்க எல்லாம் வர்றாங்க. தண்ணிக்கு ஆடுக்கு தண்ணி காமிக்கும் போது இந்த பிள்ளைங்க சீக்கிரமா வந்ததை பார்த்தா அவங்க அப்பா கேட்கிறாரு, எப்போ நீங்க லேட்டா தானே வருவீங்க, இவ்வளவு சீக்கிரமா எப்படி வந்தீங்கன்னு கேட்டா அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு எகிப்தியன் அப்படின்னா இந்த ஆடுக்கு தண்ணி காமிக்கும் போது நம்மளை மாதிரி லைன்ல எல்லாம் நிற்க மாட்டாங்க, நமக்கு மாதிரி டோக்கன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யாரு முன்னாடி வர்றாங்களோ அவங்க ஆடுக்கு தண்ணி காமிச்சிட்டு போகலாம். ஆனா இவங்க எல்லாமே கேர்ள்ஸா இருக்கிறதுனால அந்த ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்க இந்த பிள்ளைங்க முன்னாடி வந்திருந்தாலும் இந்த பிள்ளைங்களை துரத்தி விட்டுட்டு அவங்க ஆடுகளுக்கு முன்னாடி தண்ணி காமிச்சிட்டு அவங்க போயிடுவாங்க. அதான் நடந்துட்டு வருது. ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த பிள்ளைங்க சீக்கிரமா வர்றதை பார்த்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, இவர் மோசையினுடைய என்ட்ரன்ஸே எப்படிதான் வந்திருக்காருன்னா, சிப்போரால் அதிலே விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல ஹீரோவா தான் வந்திருக்கிறாரு. ஆனா அவர் வர்றது ஜீரோவா தான் வர்றாரு. எகிப்திலிருந்து வரும்போது ஹீரோவா வந்தாரு,
அங்கிருந்து உயிருக்கு பயந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி ஓடி வந்தா பொம்பளை பிள்ளைகளை பார்த்த உடனே அவருக்கு என்ன வந்துச்சு? ஹீரோயிசம் வந்துச்சு. உடனே அடிச்சு எல்லாத்தையும் துரத்திட்டு இவங்களுக்கு தண்ணியை காமிச்சு அவங்க அப்பாவுக்கு முன்னாடி சீக்கிரமா போகும்போது எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னு கேட்டா, ஒரு எகிப்தியன், ஒரு எகிப்தியன். ஆனா உண்மையிலே ஒரிஜினாலிட்டி யாரு? தன எகிப்தியன்னு காமிச்சாதான் ஒரு மதிப்பு கிடைக்கும். எகிப்தியன்னு காமிச்சாதான் பயப்படுவாங்க. எகிப்தியன்னு காமிச்சாதான் வீட்டில் இன்னும் இவ்வளோ பெரிய கிங் வர பரம்பரையை சேர்ந்தவங்க உள்ள வந்திருக்கிறீங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதை மனசில் வச்சுட்டு தன்னை எகிப்தியனாய் காண்பிக்கிறான். ஆனால் இந்த யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது இவன் எல்லா இடத்துலையும் தன்னை யாராக தான் காமிக்கிறான். சத்தமாக சொல்லுங்க. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான். ஆண்டவர். இது மட்டும் இல்லை, அவங்க அண்ணன் தம்பி ஊர்லேருந்து வர்றாங்க, அவங்க அப்பாவும் வர்றாங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேரை நிறுத்தி அவங்க உங்களை பார்த்து நீ எபிரேயனா எகிப்தியனான்னு ஃபஸ்ட்டு கேட்க மாட்டாங்க. நம்ம ஊரில் நிறைய ஆட்கள் இருக்காங்க பாருங்க, இந்த ஜாதியை தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறவங்க, பிரதர் உங்கள் ஜாதி என்ன அப்படின்னெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேட்க மாட்டாங்க. ஹலோ, என்ன கேட்காங்க தெரியுமா? நம்ம ஊர் எங்க, நம்ம கேட்கல. ஜாதியை தெரிஞ்சுக்கணும்னு சிலர் நினைக்கிறாங்க. அப்படின்னா உங்க ஊரு அப்படியா, மதுரையா, மதுரையில் இந்த பக்கமா அந்த பக்கமா, உடனே இவங்களுடைய கால்குலேஷன் ஓடும், இந்த பக்கமா அந்த பக்கமான்னு. அப்புறம் இதை விட்டா இதுல கண்டுபிடிக்க முடியலன்னா அடுத்து என்ன கேட்பாங்க தெரியுமா? அப்பா என்ன வேலை? ஹலோ, அப்பா என்ன வேலை செய்யறாரு? இந்த அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டாலே இவன் என்னதான் பிளான் பண்றான்னு அர்த்தம். அப்படின்னா உங்க அப்பா இந்த வேலை செஞ்சாருன்னா நீ இந்த அப்படி. இப்போ இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்க. கண்டிப்பாகவே இந்த எகிப்தியர்கள் என்ன பார்க்குறவங்கன்னா ஜாதி பார்க்குறவங்க. இவங்களுக்கு டைரக்டா கேட்க முடியாது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அப்ப என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, உங்க வேலை என்னன்னு கேட்டா இவனுக்கு தெரியும் இவங்க சகோதரர்களை பற்றி. நீங்க உடனே வந்து உங்களை மாதிரி நாங்களும் விவசாயம் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லாத. நீ என்ன சொல்லு அப்படின்னா, அதுல அந்த வசனத்தை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கும். நாங்களும் எங்களுடைய தகப்பனார் எங்களுடைய பரம்பரையா. நீங்க ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, பார்வோன் அவருடைய சகோதரனை நோக்கி உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேற்கிறவர்கள் என்று பார்வோனிடத்திற்கு சொன்னதும் அன்றி கானான் தேசத்திலே பஞ்சம் போதும். நல்லா கவனிச்சுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நாங்க மட்டும் இல்லையா, எங்க வம்சமா என்னதான் மேய்க்கிறோம். இதை சொல்லி கொடுத்தது யாரு? இங்க வந்து நீங்க வந்து பொய் சொல்லிடக்கூடாது. என்ன குழியில போட்டு அப்பாட்ட போயிட்டு அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் ஒரு ஆட்டை அடிச்சு அதையும் தின்னுபிட்டு கொண்டு போய் அவன் செத்து போயிட்டான்னு கொண்டு கொடுத்தீங்கல்ல, உங்க புத்தி மாறாதுப்பா, எனக்கு தெரியும். அங்கேயே நிக்க வச்சு பார்வோன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு டீச் பண்ணிடுறாரு. என்ன டீச் பண்ணிடுறாருன்னா, ஒழுங்கா உண்மையை மட்டும் சொல்லணும். இங்க ஆதாயம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், தூக்கி தலையில வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைச்சு உன்னை பெரிய ஆளுன்னு காமிச்ச செத்த கூட்டிட்டு போவாரு. அதே மாதிரி அப்படியே ஒப்பிச்சிருவாங்க. அப்போ இந்த யோசேப்பை குறித்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, என்னை எப்படி காமிக்கணும்? நீங்க பஞ்ச வேஷம் போடுங்கன்னு நான் சொல்லலை, நீங்க பரிதாபத்தை மற்றவங்களுக்கு மேல உண்டு பண்ணுங்கன்னு சொல்லலை. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. கெத்து காமிக்கிறதுக்கு அலையாதீங்க. நீங்க கெத்து காமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நான் கவலையோட சொல்றேன், நீங்க வேஸ்ட் ஆயிருவீங்க. பெருமைக்காக
தேவன் எதிர்த்து நிற்கிற ஒருத்தர் உண்டானால் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் கேட்கல, எதிர்த்து நிற்கிறார். என்ன என்கிட்ட இருக்குது, என்ன என்கிட்ட இருக்குது போதும், பரவாயில்ல. இதை பார்த்து மதிச்சவங்க மதிச்சா போதும், இதை பார்த்து கனம் பண்ணவங்க கனம் பண்ணினா போதும். இதை பார்த்து நமக்கு நம்மகிட்ட இருக்கிறத பார்த்து ஒருத்தங்க மரியாதை கொடுக்கணும்னா அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லைன்னு நினைங்க. கர்த்தருடைய பார்வையில் நீங்க விசேஷமானவர்கள் தான். ஆண்டவர் உங்களை விசேஷமானவர்கள் தான் பார்க்கிறாரு. ஆண்டவர் குறைவா பார்க்கவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரே எனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை தாங்கப்பா. நான் எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிறதே காமிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ண போற பிள்ளை, கல்யாணம் பண்ண போற பையன் என்ன காமிக்கணும்? இல்லாததையும் சேர்த்து காமிச்சிங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை. உங்களால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது. இந்த பொய் சொல்கிறவங்க இருக்கிறாங்க பார்த்துங்களேன். ஃபஸ்ட்டு ஒரே டைம் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதில் அடி கிடச்சா அடி கிடைக்கும், பனிஷ்மெண்ட் கிடச்சா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் பொய் சொல்லி தப்பிச்சிருக்கீங்க பாருங்களேன். அடுத்த அவனை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, இவங்கிட்ட என்ன, இவங்கிட்ட இது சொன்னோமா, இந்த கன்ஃபியூஸ்டே வேண்டாம், உள்ளதை உள்ளது என்று, அவ்வளோதான். அடுத்த டைம் என்னைக்குனாலும் ஒரு நாள் உண்மை வெளியே வரும். எதுக்கு பொய் சொல்லி மாட்டிக்கணும்? அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 3 அபிஷேகம் உங்கள் தலை மேலே இருக்கட்டும். அப்படி எளிமை நிற்கலாமா? ஆண்டவரே நன்றி அப்பா, நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், நான் செயல்படுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் அங்கெல்லாம் தேவ மகிமை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கைகளை உயர்த்தி இந்த 3 அபிஷேகம் எங்க தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த 3 அபிஷேகம் எங்க தலை மேல இருக்கட்டும். எங்களை ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை கீழ்ப்படிதல் உள்ளவர்களா மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வளருகிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நாங்க இருக்கிறவர்களாகவே எங்களை காமிக்கிறதற்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க பாடும், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. ஆமென். இந்த பாட்டு ரொம்ப அழகான பாடல். முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த கிதியோனுக்கும் வார்த்தை தரவில்லையா? காத்திருக்கும் அடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. இனி நான் என்ன பண்ணுவேன்னா வாழ்ந்து காட்டுவேன். ஆமென். ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் கைகளை வைத்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதற்கு ஒரு பெரிய பலன கர்த்தர் தாருங்க ஆண்டவரே. ராஜா, எங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும், உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.